மியூசிக் ஷாப் மூர்த்திங்க. அவர் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா பிடிக்கும். பிடிக்கலன்னு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தையில பேசு. சரி, நானும் அந்த கான்ஃபிடன்ட் தானே போனேன். பிளாஷ்பேக் எதுவும் எடுக்கலங்க. லீனரா தான் படத்தை கூட்டின்னு போயிருக்காங்க. ஓபன் பண்ண ஒரு மியூசிக் ஷாப் வச்சிருக்காரு. அதாவது அந்த காலத்து சிடி இது கலெக்ஷன்ஸ் எல்லாம். அப்போ ஒரு காலத்துல இதெல்லாம் அவைலபிளா இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு காலத்துல பிடிச்சி இருந்துச்சு. நம்மளாம் சின்ன வயசுல மெமரி கார்டுல போயிட்டு சாங்ஸ் கேட்டு நிற்போம். சிடில சாங்ஸ் கேட்டிருப்போம். அந்த ஞாபகம் வந்ததா? ஆனா எப்போ இன்டர்நெட், அதாவது அம்பானி இருக்கான்ல, ஜியோ ஃப்ரீயா கொடுத்தானே, அதனால நிறைய பிசினஸ் அடிபட்டுச்சு. இந்த பிசினஸ் அதுல ஒண்ணு. ஸோ ஹீரோக்கு தேவையான வருமானம் இல்லை. 2 பெரிய பொண்ணுங்க இருக்கு. ஒன்று காலேஜ் படிக்குது, இன்னும் ஸ்கூல் படிக்குது. வீட்டு மெயின்டெனன்ஸ் இல்லை. பொண்டாட்டி அவ ஏதோ சின்னசா ஒன்று பண்ணி நிற்கிறான் பிசினஸ். அதை வச்சு பண்றது கஷ்டம். இவனுக்கு என்ன மியூசிக் ஷாப் விட்டு வர்றதுக்கு மனுஷன் இல்லை. இதுலதான் ஏதாவது சாதிக்கணும். பொண்டாட்டி மொபைல் ஷாப் வைக்கணும் சொல்லுது. இது வச்சுக்கலாம், ஏதோ பொழிச்சுக்கலாம் சொல்லிட்டு கேட்க மாட்டேன்றானே அவன். இதே நேரத்துல டிஜே ஒரு பொண்ணு கத்துனுச்சு. அதை வீட்டுல அவங்க அப்பாவுக்கு டிஜே பிடிக்கல. அதுதான் அவங்க அப்பா தான் கத்துக்க பர்மிஷன் கொடுத்தாரு. ஆனா அது பிடிக்கல. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து டிஜே கத்துக்குன்னு என்ன சாதிச்சாங்க? 50 வயசு இருக்க மூர்த்தி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு டிஜே மூர்த்தி ஆனாரு. இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் ஒரு மாதிரியா கொண்டு போயிட்டு ரியாலிட்டியா, பேஸ்ட் ஆன் ரியாலிட்டியா கொடுத்துருப்பாங்க. பார்த்தா நம்மளுக்கு சினிமா நட்டி இதெல்லாம் ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி வராம ஒரு நார்மல் ஒருத்தன் இந்த மாதிரி ட்ரை பண்ணா அவனுக்கு என்னென்ன வார்த்தைகள் வரும், இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும், நாம அவங்களை எப்படி பார்ப்போம், இங்கிற டேலண்ட்டுக்கான வேல்யூ இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஏஜ் இஸ் வெரி நம்பர். இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. அவ்வளோ மோட்டிவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவன் வெயிட்டர் வேலை ஆனாலும் சரி, நான் பண்ணுறேன், நான் டிஜே அடிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா நான் தோத்து போய் போறதா இருந்தா இப்ப போனேன்னா அப்புறம் போனேன். இந்த லைன் ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி பாருங்க. பட் கிளைமேக்ஸ் சீன்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ஆனா மத்த பேருக்கு எல்லாம் ஹாப்பியா எண்டிங் தான். தேங்க்யூ.